நாலு ஸ்டாண்டிங் முடிவு பண்ணிக்கிட்டு அதை முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். நல்லபடியா சொல்றேன். விசிகவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்களை திமுக கவுன்சிலர் உட்பட சில திமுக நிர்வாகிகள் சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசிய காட்சிகள்தான் இது. கொள்கை கொழுக்கட்டை என திருமாவளவன் திமுக எனும் நச்சு பாம்புக்கு பால் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த பாம்போ அவ்வப்போது அப்பாவி பட்டியல் சமூக மக்கள் மீது விஷத்தை கக்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு வேலூர் பேருந்து நிலையத்தில் நடந்த இந்த காட்சிகளே சாட்சியாக இருக்கிறது. நாலு ஸ்டாண்டிங் முடிவு பண்ணிக்கிட்டு அதை முதல்ல முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். நல்லபடியா சொல்றேன். வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே விசிகவின் தொழிலாளர்கள் முன்னணி ஆட்டோ தொழிற்சங்கம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்தில் இரவோடு இரவாக பங்க் கடையை அமைக்க திமுக எம்எல்ஏவின் ஆதரவாளர்களும் திமுக கவுன்சிலரும் முயன்றுள்ளனர். இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் என விசிகவை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் கூறிய போதுதான் இந்த தகராறு ஏற்பட்டுள்ளது. கூட்டணி கட்சியினர் என்கிற உரிமையோடு விசிகவினர் பேச ஆணவத்தோடு மிரட்டிய திமுக நிர்வாகிகள் சாதி சொல்லி இழிவாகவும் பேசியுள்ளனர். இது குறித்து விசிகவினர் புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை. அது சரி, திமுக எம்எல்ஏக்களின் ஆதரவாளர்கள் மீது எப்படி காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்? விசிகவினர் தெரு தெருவாய் போஸ்டர் ஒட்டியும் எந்த பயனும் இல்லை. திருமாவளவனையே சாதிய வன்மத்துடன் பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கும் திருட்டு திமுக அந்த கட்சி தொண்டர்களை எப்படி மதிக்கும்? இந்த விவகாரம் குறித்து அறிந்தவுடன் அதிமுகவினர் காவல் நிலையத்தில் குவிந்தனர். அதிமுக வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு களத்திற்கு வந்த பிறகுதான் விடியாத அரசின் ஏவல் துறை திமுக கவுன்சிலர் உட்பட 10 பேர் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளது. ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஓட்டு போட்டாலும் போடாவிட்டாலும், தமிழகத்தில் எங்கு யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் கொடுக்கும் இயக்கம் அதிமுக தான் என்பதும், அதிமுகவால் மட்டுமே நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதும் இச்சம்பவத்தின் மூலம் உறுதியாகி உள்ளது. எதிர்வரும் தேர்தலில் பட்டியல் சமூக மக்களை தொடர்ந்து இழிவுபடுத்தி வரும் திமுகவிற்கு மக்கள் கட்டாயம் பாடம் புகட்டத்தான் போகிறார்கள்.